வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 29 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஸ்டின் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்காம எக்ஸாம் ஓரியன்டா நமக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தினமணி நியூஸ் பேப்பரும் அதுக்கப்புறம் இதோடு சேர்ந்து நியூஸ் பேப்பர் ரீடிங், தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இந்த ஹிந்து வந்து தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா இல்லை இங்கிலீஷில் வேணுமா அப்படிங்கிறது மட்டும். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் தினமணி கொஸ்டின் பேப்பர் ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, இன்னைக்கு உண்டான டிசம்பர் 29 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமீபத்தில் அரசியலமைப்பின் புதிய பதிப்பை எந்த மொழியில வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சந்தாலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் முதல்ல கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது பதிப்பகமாக வெளில வந்திருக்கு. எதனால அப்படின்னா இத்தனை வருஷம் எடுத்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் நம்ம இது பண்ணும்போது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சந்தாலி லாங்குவேஜில் இது வந்து நம்மளோட லாங்குவேஜ் ஷெட்யூல்டு 8 இருக்கு. ஓகேவா? ஷெட்யூல் 8 இருக்கு. அட் தி சேம் டைம் இந்த சந்தாலி லாங்குவேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரசியலமைப்பு வெளில வருது. ஸோ எல்லாமே தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, மலையாளம் போன்ற எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லையுமே கான்ஸ்டியூஷன் அவைலபிளாக இருக்குது. முதல்ல இது 8th ஷெட்யூலில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் படி நமக்கு இது சந்தாலியை எப்போ அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்குனாங்களோ, நமக்கு ஷெட்யூல் லாங்குவேஜில் வந்துச்சோ, ஸோ அது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல கான்ஸ்டியூஷன் வெளியிட்டிருக்கு. அதை தான் வெளியிட்டிருக்காங்க நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தாலி லாங்குவேஜ். ஓகேவா? சந்தாலி லாங்குவேஜ், சந்தாலி லாங்குவேஜில் வெளியிட்டிருக்காங்க. இந்த சந்தாலி லாங்குவேஜ் நமக்கு எத்தனை இது இருக்குன்னா, இது 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் 2003 ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா 2003 நமக்கு எத்தனாவது 8th ஷெட்யூல்ல வந்தது. ஓகேவா? 8th ஷெட்யூல்ல வந்தது. இந்த சந்தாலி எங்கெங்கெல்லாம் பேசுறாங்க இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜஸ் எங்கெல்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கணும். இது ஜார்க்கண்ட்ல பேசுறாங்க. இந்த சந்தாலி லாங்குவேஜ் எந்தெந்த இடத்துல பேசுறாங்க அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல, ஒடிசால, வெஸ்ட் பெங்கால்ல, அப்புறம் கொஞ்சம் பீகார் பகுதியிலையும் பேசுறாங்க. ஓகேவா? இந்த சந்தாலி லாங்குவேஜ் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஸோ இந்த இடத்துலலாம் இந்த சந்தாலி லாங்குவேஜ் பேசப்படுது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. OL சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் சந்தாலி லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ்லாம் எப்படி தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து அப்படி மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சிக்கி ஸ்கிரிப்ட்னு இருக்கு. ஸோ அதுல தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷன் இதுதான். குடியரசுத் தலைவர் இதுல யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், இவங்க அனைவருமே இதுல கலந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது 92வது திருத்த சட்டம் 2003 தான் சந்தாலி மொழி கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல OL சிக்கி எழுத்துக்களில் கிடைப்பது அனைத்து சந்தாலி மக்களுக்கும் பெருமை மற்றும் மகிழ்ச்சி. எதனால அப்படின்னா, இது 20th செஞ்சுரியில தான் இந்த ஸ்கிரிப்டே வந்து டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து பரவலாக பேசப்படுது சந்தாலி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சந்தாலி லாங்குவேஜ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களால. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாய்னா நேவால், இவங்களுக்கு தெரியுங்களா? அதே மாதிரி PV சிந்து, இவங்களும் தெரியும். ஃபர்ஸ்ட் பேட்மிண்டனுக்கு இந்தியால ஒரு கிரேஸை உண்டாக்குனது, இது விளையாண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யாரு முன்னோடி அப்படின்னா சாய்னா நேவால். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டியில, அதாவது பிரான்ஸ் மெடல் அடிச்சாங்க. இவங்க 2 டைம்
ஒலிம்பிக்ல 2 டைம் ஒலிம்பிக்ல மெடல் அடிச்சிருக்கிறாங்க. பேட்மிண்டன்னாலே யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா, சைனா போன்ற இடங்கள்ல நல்லா பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அதையும் மீறி இந்தியாலையும் பேட்மிண்டன் நன்றாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணது. ஸோ இவங்க தான் பிவி சிந்து அண்ட் சாய்னா நேவால். ஆனா இதுல பிவி சிந்து இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் இல்ல, சில்வர் மெடல் அடிச்சதுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெபுட்டி கலெக்டர், ஆந்திர பிரதேஷ்ல டெபுட்டி கலெக்டர் போஸ்ட் கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, டிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. இது இப்ப என்ன வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026-29க்கான இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அந்த டீமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தலைவராக அந்த ஆணையம் கமிஷனுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து அவர்கள் தான். ஓகே, இவங்க பேர் தான் பிவி சிந்து. ஓகேவா, பிவி சிந்து அவர்களுக்கு இந்த வாட்டி இந்த கமிஷன்ல அவங்களுக்கு தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்திய பேட்மிண்டன் ஜஹான் புசர்லா வெங்கட சிந்து இவங்களோட முழு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிவி சிந்துக்கு முழு நேம் இதுதான். இது வரைக்கும் இவங்க பிவி சிந்து அவர்கள் எத்தனை மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஒலிம்பிக் மெடல். அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 ஒலிம்பிக்ல சில்வர். அதே மாதிரி 2020 டோக்கியோல நடந்துச்சு இல்லையா, டோக்கியோ ஒலிம்பிக்ல பிரான்ஸ். இது வந்து பிரான்ஸ். ஓகே, இது வந்து சில்வர். ஓகேவா, ஸோ ஆந்திர பிரதேஷ் இவங்களுக்கு சேர்ந்தது. ஆந்திர பிரதேஷ்ல இவங்களுக்கு கலெக்டர் போஸ்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க என்னன்னா, 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருக்கு 2026-29 காலத்துல இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அப்படிங்கிற இதுக்கு அந்த தலைவராக வந்து அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் நமக்கு எத்தனை மெடல் வந்திருக்கு இந்த பேட்மிண்டன் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேட்மிண்டன் மூலயமா இந்த சாய்னா நேவால் ஒலிம்பிக்ல மெடல் அடிச்சிருக்காங்க. இவங்க 2 மெடல் அடிச்சது மூலயமா 3 மெடல் நமக்கு பேட்மிண்டன் மூலயமா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன்ல யார் வந்து நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். இந்த நம்பர் 1 ரேங்கிங்ல யார் இருக்காங்க அப்படின்னா, ஷி யுகி அப்படிங்கிறவங்க நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த நியமனம் உலகளாவிய விளையாட்டு நிர்வாகத்தால் அவர் தலைமைத்துவத்தை நோக்கி இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கிரேஷியா போலியோ பிவி சிந்து யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிரேஷியா போலியை ரீப்ளேஸ் பண்ணி பிவி சிந்து தலைவர் போஸ்ட்டுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி அரங்கமான தனு யாத்திரை. ஓகேவா, தனு யாத்திரை ஆண்டுதோறும் எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிசால தான் இந்த தனு யாத்ரா. ஓகேவா, தனு யாத்ரா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கல்ச்சருக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த தனு யாத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒடிசால நடக்கிற நமக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்து அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா அந்த ஒடிசால ஒரு மதுரா, இந்த ஓல்டு ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருப்போம் மதுரா ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரிப்ளிகேட் பண்ணோம், அதை வந்து தத்ரூபமாக வெளில கொண்டு வருவாங்க. ஸோ இது பழைய கல்ச்சரை நமக்கு திருப்பி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றதான் இந்த தனு யாத்ரா ஃபெஸ்டிவல். ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசால. ஓகேவா, ஒடிசால எங்க நடக்குது, இது பர்காரில் தொடங்கப்பட்டிருக்கு தனு யாத்ரா. இது வந்து ஒரு 11 நாள் ஃபெஸ்டிவல். ஓகேவா, இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 நாள் ஃபெஸ்டிவல். இந்த தனு யாத்ரா அப்படிங்கிறது ஒடிசால மட்டும் தான் நடக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இதுல புராணங்கள் கதை வந்து மேக்கப் பண்ணிட்டு நமக்கு எப்படி இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம்ங்கிற மாதிரி அது மாதிரி இந்த ஸ்டேஜ்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நாட்டுப்புற மரபுகள்லாம் அதில் காமிக்கிறது, நாடக கலைகளை வெளியில கொண்டு வருது. ஸோ அனைத்து விதமான ஒடிசால உள்ள அனைத்து விதமான கல்ச்சரல் ஓரியன்டான இந்த கலைகளை எல்லாத்தையுமே கொண்டு வரதான் இந்த தனு யாத்ரா. ஓகே, மொத்தம் இதுல 11 நாள் இது நடைபெறுது. அது மட்டும் இல்லாம இந்த தனு யாத்ரா 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு, ஓகேவா, பாக்ரா முனிசிபாலிட்டி நடக்கும். 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு
இந்த ஃபெஸ்டிவல் அதாவது பாக்ரா சிட்டில எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால பாக்ரா சிட்டில இது நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து எதை டிபிக் பண்ணி இந்த ஆக்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை ஸோ அது மட்டும் இல்லாமல் நகரத்தோட விதிகள் மற்றும் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சுருந்துட்டு சதுரங்கள் முற்றங்கள் மற்றும் இடங்கள் எல்லாத்தையுமே மேடைகளாக மாற்றி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸ் நடப்பாங்க மொத்தம் 11 நாளைக்கு. ஸோ இந்த தனு யாத்ரா இது வந்து மெயின். ஓகேவா? அடுத்து டிசம்பர் 27க்கான இது என்ன அப்படின்னா பேண்டமிக் இன்டர்நேஷனல் டே ஃபார் எபிடெமிக் ப்ரிப்பேர்னஸ் எப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிடெமிக் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா இந்த கொரோனா வந்த பிறகுதான் நம்ம ஒரு பயாலஜிக்கல் வார் நடந்ததா சொல்லுவோம், சைனால இருந்து பரவனதா சொல்லுவோம். இந்த கொரோனா வந்த பிறகுதான் நமக்கு பயாலஜிக்கல் வார்னா எப்படி இருக்கு, அது பயாலஜிக்கல் வாரா என்ன நமக்கு இன்னும் ஊர்ஜிதமா தெரியல. ஸோ பட் இருந்தாலும் நம்மள கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு எல்லாரையுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வச்சு, அது மட்டும் இல்லாமல் 144 தடையெல்லாம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு லாக்டவுனை நம்ம இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கல் ட்ரெயின் நடந்துச்சு, கவர்மெண்ட் தம்பிச்சுது, ஏகப்பட்ட பேர் டெத் நடந்தது. ஸோ இந்த மாதிரி எபிடெமிக்லாம் வராம, ஏன்னா இது பயாலஜிக்கலாக வர்றதுனால இதை ஈஸியாக நம்மளால தவிர்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்னால, அதாவது ஐநா சபை மூலியமா 2020 அதாவது 2019 ஏப்ரல்ல கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போடப்பட்டது அந்த இதுல காலத்துல. ஓகேவா? அது நம்ம 2020 ஏப்ரல். ஓகேவா? அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2020க்கு அப்புறம் இந்த நாளை கொண்டு வந்தாங்க, இன்டர்நேஷனல் டே ஃபார் எபிடெமிக் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்தெந்த நாளில் கொண்டாடுறாங்கன்னா வருஷத்துல டிசம்பர் 27. ஓகேவா? வெல் ப்ரிப்பேர்னஸ், ஏதாவது வார் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் வரும்போது ப்ரிப்பேர்ட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இது எபிடெமிக். ஏன்னா எப்போ பரவும் எதுனாலன்னு கூட தெரியாது. இப்போ வந்து பிரெயின் ஈட்டிங் அபிமான்னு சொல்லிட்டு கேரளால இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நிஃபா வைரஸ் பரவுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வரும்போது வந்த பிறகு அதுக்காக நம்ம ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது என்னென்னலாம் ப்ரிப்பேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவு கூறத்துக்கு தான், இந்த கொரோனா வைரஸ் நினைவு கூறத்துக்கு தான் இந்த யூஎன் அசம்பிளி இதை வெளியிட்டிருக்கு. எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 27. ஓகேவா? இது என்ன அப்படின்னா சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 27 2020 இது யுனைடெட் நேஷனால நமக்கு வந்திருக்காங்க. 2020 அனுசரிக்கப்பட்டது. ஓகேவா? எதனால அப்படின்னா கொரோனா வைரஸ், ஆஃப்டர் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். கொரோனா வைரஸ் வந்தப்பதான் நமக்கு இந்த முக்கியத்துவம் தெரியுது. ஓகேவா? சுகாதார பாதுகாப்பு மற்றும் தொற்று நோயை தடுப்பதற்கான தயார் நிலைக்கு கொண்டு போற முக்கியத்துவம் தான் இந்த ப்ரிப்பேர்னஸ். ஓகேவா? இந்த இது வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு எக்கனாமிக்கலி பாதிப்பு வந்துச்சு, ஏகப்பட்ட பேருக்கு வாழ்வாதாரம் போனுச்சு. ஸோ லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எபிடெமிக்னால, ஒரு வைரஸ்னால எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருது, ஸோ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுதான். அடுத்து மினாமிட்டோரி தீவு எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு? ஸோ இந்த மினாமிட்டாரி ஐலாண்டு எந்த தீவுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பசிபிக் ஓஷன். ஓகேவா? பசிபிக் பெருங்கடல். இப்போ பசிபிக் ஓஷன்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த தீவு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவுல என்ன அப்படின்னா 230 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் மினரல்ஸ் இதுல காணப்படுது. ஓகேவா? இந்த தீவுல அந்த அளவுக்கு மினரல்ஸ் ரிச்சா இருக்கிறது இங்கதான் பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இது இப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் கார் பேட்டரிஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான செமிகண்டக்டர்ஸ், ஸோ அது மாதிரி உள்ள மினரல்ஸ்லாம் இதுல நிறைய கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா டொரிஷிமா ஐலாண்ட். ஓகேவா? டொரிஷிமா ஐலாண்ட்ல இந்த மினாமில இது இருக்கு, மினாமிட்டாரி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக். அது மட்டும் இல்லாம நியர்பை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டு பக்கத்துல தான் இருக்கு டொரிஷிமா ஐலாண்டு. ஸோ இது வந்து மார்க்கஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் தான் இதோட பெரும் பகுதி. இதோட சொந்தக்காரங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நாட்டு மக்கள் தான். ஸோ இந்த தீவு ஒரு தடையான நிலப்பரப்பை கொண்டிருக்கு. 9 மீட்டர் உயரமும் கடல்சார் காலநிலையும் கொண்டது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இந்த பேட்டரி கார்கள், அதுக்கு மட்டும் பேட்டரி ஸ்கூட்டருக்கு தேவையான லெட்டு, அதுக்கப்புறம் அந்த லித்தியம் பேட்டரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உண்டான தேவையான மினரல்ஸ் அதிகமாகவே இங்கே காணப்படுது. ஓகே? ஸோ அதனால நியூஸ்ல வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்,
சுனாமி தயார் நிலை அங்கீகார திட்டம் எந்த சர்வதேச அமைப்பால் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுனாமி எந்த ஆண்டு வந்தது அப்படின்னா 2004 வந்ததா. அப்பதான் நமக்கு இந்த சுனாமிங்கிற வேர்டே தெரியும். சுனாமி எப்போ வந்தது? டிசம்பர் 26. ஸோ டிசம்பர் 26 அன்னைக்கு வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நடந்து கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஆண்டு? 20 + 21 ஆண்டுகள் ஆச்சு. ஓகேவா? 21 ஆண்டுகள் ஆன பிறகு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுனாமி ஏகப்பட்ட நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்தது அந்த ஒன் டைம் தான். ஜப்பான்லாம் இதில் ஏகப்பட்ட டைம் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அது சுனாமிங்கிறது கடல்சார் வாழ்க்கையும் பாதிக்கும், மனித வாழ்க்கையும் பாதிக்கும். அட் த சேம் டைமு இங்கே எக்கனாமிக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய ஏற்படும். ஸோ வாழ்க்கை சூழலை மாறுபடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரால அப்படின்னா, ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு, யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் மூலியமா இந்த சுனாமி தயார்நிலை அங்கீகார திட்டம் வெளியிட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல். ஸோ இது இந்தியா பெருங்கடல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சுனாமி தயார் கிராமங்களை இந்தியா விரைவில் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷன், அதாவது கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இதோட மெயின் நோக்கமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் லைஃப், அப்புறம் லைவ்லிஹுட், அப்புறம் ப்ராப்பர்ட்டி டியூரிங் சுனாமி, இது அனைத்துமே கொண்டு வர்றதுக்கு தான். அதாவது சுனாமி விழிப்புணர்வு மற்றும் தயார் நிலை மூலம் எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமியின் போது ஏற்படுற உயிரிழப்பை தவிர்க்கலாம், வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கலாம், சொத்து இழப்பை குறைப்பதற்கு இது மெயினாக ப்ரிப்பேர்னஸ் கொண்டு வந்தது தான் இந்த யுனெஸ்கோ. அதுக்கப்புறம் 12 குறிகாட்டியை பூர்த்தி செஞ்சதும் இதில் தான். 12 இண்டிகேட்டர்ஸ் கவரிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இது மூலயமா நமக்கு சுனாமியோட தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது யுனெஸ்கோ ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸோ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடணும் இல்லைங்களா? இது என்னன்னா, பீச் சாண்டில் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை மிகப்பெரிய அளவில் வந்திருக்காரு. யார் அப்படின்னா, யார் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலாதாரி பீச்சில், அதாவது சுதர்ஷன் பட்நாயக். அவர் தான் வந்து ஒடிசாவில் இவர் நிறைய நமக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுதர்ஷன் பட்நாயக்கின் பிரம்மாண்டமான சாண்டா கிளாஸ் எங்க வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, நீலாதாரி பீச். ஓகேவா? நீலாதாரி பீச்சில் உருவாக்கி இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் புகழ்பெற்ற மணல் கலைஞர் பத்மஸ்ரீ சுதர்ஷன் பட்நாயக் இந்த கிறிஸ்துமஸ்க்கு 2025க்கு நீலாதாரி பீச்சில் மிகப்பெரிய சாண்டா கிளாஸை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் மற்றும் மணல் சாண்டா கிளாஸ் சிற்பம் எங்க வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலாதாரி பீச்சில். யார் மூலயமா இதை உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன் பட்நாயக் மூலயமா இதை உருவாக்கப்பட்டது. இதோட ஹைட்டு டன்ஸ்லாம் என்ன, 1.5 டன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. 1.5 ஆப்பிள் இந்த சாண்டு சிற்பத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் அது 60 அடி நீளம், 45 அடி அகலமும் கொண்டு 20 அடி உயரமும் கொண்ட இந்த மணலால் உருவாக்கப்பட்ட சாண்டா கிளாஸ் உருவாக்குனது பட்நாயக் சுதர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் அப்துல் கலாம்லாம் வரைஞ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்துல் கலாம் வரைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதை அதை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாரு. மோடி அவர்களை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது அம்பேத்கர், ஸோ யாரெல்லாம் புகழ்பெற்ற தலைவர்களோ அவங்க எல்லாருமே வரைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஆயுத தரவுதளத்தின் பெயர் என்ன அப்படின்னா, இப்போ அன்னைக்கு பார்த்தோம், ஆன்டி டெரரிசம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது அப்படின்னா, ஆன்டி டெரரிஸ்ட்காக இதுதான். இப்போ அது அமித்ஷா மூலியமா, அதாவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்டி டெரரிசத்துக்காக இது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது இது லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, லூட்டட் அண்ட் ரெக்கவர்டு ஃபயர் ஆர்ம் எல்எல்ஆர் ஆஃப் டேட்டா பேஸ். என்ன அப்படின்னா, போலீஸ்கிட்ட, அதுக்கப்புறம் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் கிட்ட, அப்புறம் ஆர்மி கிட்ட, அப்புறம் நேவல் எல்லார்கிட்டையுமே எந்த அளவுக்கு உண்டான ரைஃபிள்ஸ் இல்லை அந்த ஆர்ம்ஸ், அதாவது துப்பாக்கி, வெடிகுண்டு, இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு பண்றதுதான் இது. ஓகேவா? அந்த ப்ரிப்பேர்னஸ் தான் இது லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் கணக்கெடுப்பு பண்றதுக்கு ஸ்ட்ரென்தனிங் த இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேவா? நம்ம இந்திய நாட்டை செக்யூரிட் பண்றதுக்காக இது எந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே மேற்கொண்டு நம்ம உருவாக்குறதோ
இல்லை வெளில வாங்கி வச்சுக்கிறதோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறதுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக பண்ணுறது தான் இது. ஓகேவா? ஸோ இதுதான் தொலைந்து போன, கொள்ளையடிக்கப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட துப்பாக்கி தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாஸ்ட் லூட்டர் அண்ட் ரெக்கவர்டு. லாஸ்ட் லூட்டு அண்ட் ரெக்கவர்டு ஃபயர் ஆர்ம்ஸ். ஸோ இது அனைத்தும் கணக்கில் கொண்டு வர்றதான் பார்க்குறாங்க. ஸோ இது என்னன்னா இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலயமா எங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதை நடத்துறாரு. ஓகேவா? ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் 2025 எங்க நடக்குது அப்படின்னா டெல்லியில நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டட் பை இந்தியன், அதாவது யூனியன் ஹோம் மினிஸ்டர் மூலயமா இந்த ஆன்டி டெரரிசம் மிஷன் நடக்குது. அடுத்து ஸோ இப்போ ரயில்வே இதுலேருந்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா குரூப் டி எக்ஸாமு 22,000 போஸ்டிங் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போயே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரூப் டிக்காக 2026 இப்போ 22,000 பேர் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிபிடி எக்ஸாமு. எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது. லைக் குரூப் 4 மாதிரி தான். ஸோ ஈஸியாக உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம்னா சேலரி ஸ்ட்ரக்சர் 8th பே கமிஷன் வந்ததுனால ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். அதுக்கு வாங்க கரண்ட் அஃபேர்ஸில் போயிடலாம். என்ன அப்படின்னா 48 முக்கிய நகரங்கள் புறப்படும் ரயில் திறனை இரட்டிப்பாக இந்திய ரயில்வே திட்டமிட்டிருக்கு. ஓகேவா? இப்போ காங்கிரஸ் பீரியட்ல 2008 ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்கிற மீட்டர் கேஜை ப்ராட் கேஜாக மாற்றுறதுக்கு. ஸோ ப்ராட் கேஜாக எல்லாத்தையும் மாற்றின பிறகும் ஏகப்பட்ட ரயில்வே ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2030க்குள்ள எல்லா இடத்துக்குமே, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கட்டும், நார்த் வெஸ்ட்டாக இருக்கட்டும், நார்த்தாக இருக்கட்டும், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்டு, எல்லா இடத்துக்குமே, இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே என்னென்னா ட்ரெயின் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் நோக்கத்தில் ட்ரெயினோட ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். ட்ரெயினோட ஓடும் திறனை, அதாவது 2030க்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இது. ஸோ 48 முக்கிய நகரங்கள் புறப்படும் ரயில் திறனை இரட்டிப்பாக்குறாங்க. எப்போனா 2030க்குள்ள. ஓகேவா? இந்திய ரயில்வே நாடு முழுவதும் 48 முக்கிய நகரங்களில் 2030க்குள்ள ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்களில் நெரிசலை குறைந்து ரயில் பயணத்திற்கான வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதையும் இது கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெயின் டிராவல்ஸ் நிறைய பண்ணுறதுனால ஃபுட்டு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஒரு உணவு, அதாவது ஃபுட்டு டெலிவரி மூலயமா நமக்கு ஃபுட்டு அந்த ஒவ்வொரு தளத்துலையும் கிடைக்கிற மாதிரி இது மேற்கொண்டு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ரயில் நிலையங்களை, மற்றும் ரயிலுக்கு உண்டான சர்வீஸை இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா ரயிலோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. ரயில் உள்கட்டமைப்பு, அப்புறம் நவீனமயமாக்கல், அதுக்கப்புறம் வேகமாக வந்த ஒரு நகர்ப்புற மற்றும் நகரங்களில் இப்போ நகர்லலாம் என்ன பண்ணுறோம், மெட்ரோ ரயில் மூலயமா டிராஃபிக்கை குறைக்கிறாங்க. மெட்ரோ ரயில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைஓவர் ட்ரெயின், ஸோ இதுவும் இருக்குது. ஸோ இப்போ சேலம், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் போன்ற இடத்துலலாம் மெட்ரோ ட்ரெயினுக்காக ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கணும் அப்படிங்கிறதா மெயின் நோக்கமே. ஸோ இது 2030க்குள்ள 2048க்குள்ள எல்லாமே பூர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு 2025 டர்னர் பரிசை வென்ற முதல் டர்னர் பிரைஸ். ஓகேவா? டர்னர் பிரைஸை வென்ற முதல் கற்றல் குறைபாடுள்ள கலைஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பிரிட்டன் சேர்ந்தவங்க. இவங்க நெனா கலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் நெனா கலு அப்படிங்கிறவங்க. ஸோ நெனா கலு இவங்க தான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க, அவார்டு. ஸோ இவங்க எங்கன்னா பிரிட்டனில் உள்ள என்ஜிஓ. இவங்க பார்ன் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1966 பிறந்திருக்காங்க. 1980 பிறந்திருக்கிறாங்க. ஸோ 80 தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் ஸ்பேஸ் லண்டன் நான் ப்ராஃபிட் இதில் தான் இவங்க ஜாயின் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட், அதாவது நீனா கலு ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வித் லேர்னிங் டிசபிலிட்டி டர்னர் ப்ரைஸை இவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட், லேர்னிங் ஆர்டிஸ்ட், லேர்ன் டிசபிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 2025க்கான இந்த டர்னர் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெனா கலு இது என்னதுனால அப்படின்னா
டாடா பிரிட்டன் அப்படிங்கிறவங்க இந்த என்ஜிஓ வச்சு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராயிங்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக், நான் வெர்பல் பிரச்சனை, லார்ஜ் ஸ்கேல் ஸ்விர்லிங்கு, அதுக்கப்புறம் டிராயிங் பண்ணுற பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிசபிலிட்டி இருக்குது. ஸோ இருந்தும் அவங்க விடாமுயற்சினால இந்த ஆர்டிஸ்ட்டுக்கான அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம தினமணியோட நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் சேர்த்து பார்த்துருவோம். ஓகே, மொத்தம் 12 பேஜ் இருக்குது. நம்ம எக்ஸாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர் இதோட கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து பார்த்துருவோம். ஓகேவா? ஒரே கல்ல 2 மாங்கங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்குன்னு தனியாக நமக்கு நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேப்பரை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக நமக்கு சிலபஸ் ஞாபகம் இருந்தால் தான் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக, கல்ச்சர் ஓரியன்டாக, பாலிட்டி ரீதியாக, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ரீதியாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் நம்ம இருந்து நம்ம நோட்ஸ் மேக்கிங் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நீர்மூழ்கி கப்பல் பயணித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? இந்த நீர்மூழ்கி கப்பல் போகிறாங்கன்னா அது என்ன நீர்மூழ்கி கப்பல், அதை மட்டும் இதில் பார்த்துட்டா போதும். ஓகே, எங்கே அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் அவங்க இதில் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஐஎன்எஸ் வாக்ஸ்ரில் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பல், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஐஎன்எஸ் வாக்ஸ்ரில் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் சப்மரைனில் என்னைக்கு அப்படின்னா நேற்று ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில். இது நம்ம இது நியூஸில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அறிவியல் தொழில்நுட்ப சாதனைகளால் உலகை ஈர்க்கும் இந்தியா, இந்த தலைப்பை பார்க்கணும். அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னு வந்துருச்சு. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னு வந்ததுனால என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம நிறையா வந்து இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் இண்டிஜினியஸாக நம்மளே வந்து சப்மரின் நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டரில் நம்ம தான் வந்து அதிகமான ஒரு கண்டுபிடிப்பை நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோலார் எனர்ஜிக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோம். அது கூட வந்து இப்போ இன்டெல் மாதிரி நம்மளும் வந்து செமிகண்டக்டர் இருக்கிறதுனால 64 பிட் அப்படிங்கிற நம்ம ஒரு ப்ராசஸரையும் உருவாக்கியிருக்கோம், இண்டிஜினி ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ இதெல்லாம் விரிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அதாவது இந்துக்கள் குறிவைக்கப்படவில்லை, இந்தியாவின் குற்றச்சாட்டுக்கு வங்கதேசம் பதில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு வன்முறையான ஒரு விஷயம். ஓகேவா? பங்களாதேஷ்ல ஒரு இந்துவை வச்சு இப்போ அடிச்சு கொண்டிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. ஓகே, இந்தியாவுக்கு. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகே, அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, ஆன்டி டெரரிசம் சொல்லுவாங்க, இது அந்த இதில் தான் வரும். அப்போ 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம் எங்க அப்படின்னா ஊபியில். ஓகே, ஸோ இதையும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் இல்லை. அடுத்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எது தேவையில்லைன்னு, ஒட்டப்பிராரம் கழுகுமலை பகுதியில் 2 மின் நிறுத்தம், இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் அன்னதான நிலைகள் அங்கே தரிசனம், இதுவும் நமக்கு தேவையில்லை. அப்புறம் ராஜபதி கோயில் உழவார பணி, இது நமக்கு தேவையில்லை. சாத்தான்குளம் மண்டல பூஜை. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தேவையில்லைன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேஜே நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்த பேஜ் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து உள்ளது. ஸோ இதே நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸோ இதெல்லாம் அரசியல் நியூஸு, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ இது பார்த்துக்குங்க. இது வந்து ஆண்டுதோறும் திருக்குறள் வார விழா, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை. திருக்குறள் வார விழா தமிழக அரசு ஒப்புதல். எப்பன்னா 2026 ஜனவரி முதல் திருக்குறள் வார விழாவை கொண்டாடுறதுக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைமைச் செயலர் நா. முருகானந்தம் இதை அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்காக இந்த வார விழா இருக்கிறதுக்காக 80 லட்சம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 5.45 லட்சம் மற்றும் சில்லறை செலவினத்துக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திருவள்ளுவர் வார விழா, திருக்குறள் வார விழா 6 நாட்கள் நடத்தப்படுது. ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு அந்த தினமணிக்கு நியூஸ் பேப்பரில் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, LBM 3 இது என்ன அப்படின்னு பார்ப்போம்.
LVM3 இப்போ ரீசெண்டாக நமக்கு லான்ச்சிங் வெஹிக்கிள் வந்துச்சுல LVM3. ஸோ ஹைலி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் LVM3 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்கு. என்னைக்கு டிசம்பர் 24 அன்னைக்கு தான் இந்த அந்த ஏவுகணையை வெளியிட்டாங்க. ஓகேவா, அந்த சேட்டலைட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. ஸோ இதை டிசம்பர் 24 LVM3 ராக்கெட் மூலமா நமக்கு விண்ணில் என்ன செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி பேலோடு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா இது வரைக்குமே 6100 கிலோகிராம் 6100 கிலோகிராம்ல என்ன அனுப்புனாங்க அப்படின்னா ஹெவி வெயிட் சேட்டலைட் அனுப்பிச்சது இதான் முதல் தடவை. ஓகேவா, ஸோ இதை போன டிசம்பர் 24 கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோன்னா அமெரிக்காவை சேர்ந்த ST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனம், அந்த மொபைல் நிறுவனத்து மூலயமா தான் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த LVM3 அப்படின்னா இதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ஓகேவா, அது மட்டும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது 1100 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. LME3யில் இது அனுப்பிச்சது முதல் தடவை. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. அடுத்தது நம்ம இதில் மெயின் எடிட்டோரியல் பேஜ் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா ரூபாயின் மதிப்பு எப்படி வந்து நமக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதான். இது என்ன அப்படின்னா ஸோ இறக்குமதியாகும் பொருள்களை விட ஏற்றுமதி ஆகிற பொருளை விட இறக்குமதி பொருள் அதிகமாக வரப்போ நமக்கு ரூபாயோட மதிப்பு குறைவாக தான் போகும். ஓகேவா, இறக்குமதியாகும் பொருளுக்கான வரியை அமெரிக்கா 50% வரை உயர்த்தது காரணமாக தான் நம்மளோட ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஏற்றுமதி பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முடிவுக்கு வரும் வரை இந்திய ரூபாய் மதிப்பு மீதான இந்த ஒரு ட்ரேட் வார்னு சொல்லுவாங்க இது மூலயமா. ஏன்னா சைனாலையும் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இறக்குமதி பண்ணுற பொருள்கள் எல்லாத்துக்குமே வந்து 50% வரி விதிச்சாங்க சைனாலேருந்து. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும். எதனால அப்படின்னா நம்ம ரஷ்யாவோட தொடர்ந்து நட்புணர்வை பாராட்டுறதுனால தான். ஸோ இதனால தான் இவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் 1950 இதற்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. என்ன அப்படின்னா அமெரிக்க டாலர் அளவு எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு அமெரிக்காவோட டாலர் இந்தியாவோட ஒரு ரூபாய்க்கு 90 rupees 91 இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 1947 அமெரிக்காவோட டாலருக்கு எவ்வளோ அப்படின்னா 3.30 அளவுல தான் இருந்தது. நம்ம இந்திய ரூபாய் ₹1 இருந்தப்போ அவங்க எவ்வளோ இருந்திருக்கு 3.30 அளவுல தான் இருந்திருக்கு. இப்போ பாருங்க 2025 91.3 அதாவது 90 மடங்கு அவங்க வளர்ந்துருக்காங்க நம்ம ரூபாயோட மதிப்பு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா எல்லாமே ட்ரேட் வார் மூலயமா நடந்தது தான். ஸோ அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணாதான் நம்மளோட பணத்தோட மதிப்பும் அதிகமாக ஆகும். இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அவங்க காசு கம்மி. இப்போ ஸ்ரீலங்காவில் ₹1 இருக்காங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் வந்து அவங்க மாற்றினாங்கன்னா ₹2 கொடுப்பாங்க. நம்ம இங்கேருந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு டிவி ₹1,00,000 விற்கிதுன்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போனோம்னா அது 50,000 வாங்க முடியும். ஓகேவா, நம்மளோட பின்னாடி இருக்காங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 145 கோடி இருக்கிற பட்சத்தில் ஸோ இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தும் நம்மளால எப்படி இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியல. இப்போ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% கிட்டத்தட்ட போகுது. ஓகேவா, சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய பங்களிப்பு அங்கம் வகிக்கும் இந்தியாவில் வந்து இறக்குமதி பொருட்களான வரியை 50% வரை உயர்த்தினதுனால தான் இது மெயின் காரணம். ஓகேவா, அமெரிக்க டாலர்கள் சந்தைகள் விற்று ரூபாயின் மதிப்பு ரிசர்வ் வங்கி அப்பப்போ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மள்கிட்ட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மூலயமா நம்மள்கிட்ட ஏகப்பட்ட பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மூலயமா நம்ம நிறைய தங்கமும் நிறைய ஃபாரின் டாலர்ஸ் அதாவது அமெரிக்க டாலர்ஸும் நம்ம கையிருப்பு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இந்திய பொருளாதாரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கூகுள், அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்களை 2030ஆம் ஆண்டுக்குள் 3000 கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கான முதலீட்டை திட்டமிட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா பேச்சுவார்த்தை, அப்புறம் அறிவியல் தொழில்நுட்ப சாதனைகள் உலகை ஈர்க்கும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னா அறிவியல் புத்தாக்கம் தொழில்நுட்ப விரிவாக்க துறைகளில் இந்தியாவின் சாதனை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
யார் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இந்திய இளைஞர்களின் சக்தியால் முழு உலகமும் நாட்டை முன்னேற்ற பாதை கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மான் கி பாத் நிகழ்ச்சியில 129வது மனித குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில அவர் சொன்னது இதுதான். ஓகே, இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி இந்த வாட்டி வந்து ஐசிசி சாம்பியன் கோப்பை வென்றது, அப்புறம் T20 கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. ஸோ இதெல்லாம் பத்தி இந்த மான் கி பாத் நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு. ஸோ இவ்வளவுதான். இதெல்லாம் வாக்காளர், நீக்கப்பட்ட வாக்காளர். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. நீர்மூழ்கி கப்பல் பயணித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எதில் அப்படின்னா INS வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலில் அவங்க பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. INS வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில். ஸோ இது பார்க்குங்க. கடந்த நீர்மூழ்கி கப்பல் பயணித்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம். எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2006. அவர் எந்த இதுலன்னா INS சிந்து ரக்ஷக் அப்படிங்கிற இந்த சப்மரைன்ல டிராவல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்வார் கடற்படை தளத்தில் கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பலான INS வக்ஷீர், ஓகேவா, INS வக்ஷீர் கடற்படையில நம்மளோட திரௌபதி முர்மு அவர்கள் இதுல பயணம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் புதிய காலால் வரி சட்ட திருத்தத்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கலால் வரி சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிசம்பர் 1, அதாவது 18க்கு தற்போது 18 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு சிகரெட்டின் விலை 72 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக இந்த காலால் வரியில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சிகரெட்டுகளின் நீளம் மற்றும் அதன் வகையை அடிப்படையாக கொண்டு 1000 சிகரெட்டுகளுக்கு 200 முதல் 735 வரை வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு C-130 ரக விமானங்கள் லாக்ஹெட் மார்டின் நிறுவனம் பரிந்துரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கல்விதான் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளம்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. நமக்கு ஸ்கீம்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமா, ஏதாவது என்வரான்மெண்டல் சம்மந்தமா, இல்லை பாலிசி சம்மந்தமா, கான்ஸ்டியூஷன் சம்மந்தமா அதில் என்னென்ன வந்திருக்கோ அதான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பியூர் அரசியல் நியூஸு. ஸோ தலைமைச் செயலாளர் மாநாட்டில் பிரதமர் மோடி என்னன்னா ஒவ்வொரு மாநிலமும் ப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேரளத்தில் பாஜக காங்கிரஸ் உதவி. ஸோ திருவனந்தபுரம் அலுவலக கட்டடம் யாருக்கு? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, பீகாரில் தடம் உண்ட சரக்கு ரயில் பாலத்திலிருந்து கவிழ்ந்து பெட்டிகள். ஸோ இது எந்தெந்த ட்ரெயின்னு பார்த்துக்கலாம். அதுவும் நமக்கு எக்ஸாம் இன்டர்வியூவில் தேவையில்லை. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் அதிரடி மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இருக்கு. என்னன்னா ரூபாய் 8 லட்சம் வரை ஓய்வூதிய நிதியை முழுமையாக திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஓய்வூதிய நிதியை பழைய விதி என்ன அப்படின்னா 5 லட்சம் வரை அவங்க எடுக்கலாம். இப்போ புதிய விதியில 8 லட்சம் வரை. இடையில ஓய்வூதிய நிதி 12 லட்சத்துக்கு மேல் முதிர்வு தொகை 60% வரை 80% வரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த PF இதெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, நேஷனல் பென்ஷன் ஸ்கூல் மூலயமா, அதுதான் இது. என்ன அப்படின்னா மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அது மூலயமா 2004க்கு அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வருஷம் நம்ம மாசம் நம்மளோட பணம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அதுல பணம் போடுவாங்க. இதுல பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களும் போடலாம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80% வரை ஓய்வூதிய கணக்கில் உள்ள மொத்த நிதியிலிருந்து 12 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 80% எடுத்துக்கலாம். முன்னாடி 60% இருந்துச்சு, இப்போ 80% உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி கட்டாய ஆய்வுக்குள் ஓய்வூதிய திட்ட முதலீடு எவ்வளோனா 20% வரைக்கும் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆண்டுகள்ல இவங்க வெளியேறலாம். 60 வயது நிறைவு செய்த அது திட்டத்திலிருந்து 15 ஆண்டுகள் பூர்த்தி செய்த சந்தாதாரர் என்னது வெளியேறி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 85 வயது வரை சந்தாதாரர் என்ன பண்ணலாம், முதலீட்டை தொடரலாம். 75லேருந்து 85 வயசு வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. NPSோட புதிய பரிணாமம், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஸோ புதிய மாற்றங்கள் வரவேற்று நிதி ஆலோசகர் கூறுகிற இந்த இதில் NPS திட்டத்தின் தன்மையை மாற்றி இனி முதலீட்டாளர்கள் தேவைக்கேற்ப செயல்பாடு ஒரு நெகிழ்வான முதலீட்டு திட்டமாக இதை கொண்டு வராங்க. ஓகேவா? தேவைங்கிறப்ப 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம்.
ஸோ 75 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் அவங்களோட முதலீட்டை கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்மிண்டன்ல ரித்விக் சூர்யா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இந்த போட்டி எங்க நடந்தது அப்படின்னா சீனியர் தேசிய பேட்மிண்டன் போட்டி. ஸோ அதாவது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் ரித்விக், சஞ்சீவ், சூர்யா எங்கன்னா சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா இப்போ 87வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் போட்டியில ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரும் சஞ்சீவ் மற்றும் சூரிய கரிஷ்மா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அதுக்கப்புறம் இந்திய அணிக்கான விளையாடிய பாகிஸ்தான் கபடி வீரருக்கு தடை. அதுக்கப்புறம் அர்ஜுன் ஹம்பிக்கு வெண்கலம். ஓகேவா. அண்டர் 19 உலகக்கோப்பை இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அண்டர் 19 உலகக்கோப்பை ஏசியன் உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணி யுஏஇல வெற்றி பெற்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தொடர்ந்து 4வது வெற்றி என்ன அப்படின்னா இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான இந்த போட்டியில 4வது T20 ஆட்டத்தில் இந்தியா 30 ரன்கள் வித்தியாசத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மியான்மரின் முதல் கட்ட வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வ ராணுவ ஜெனரல் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போர் நிறுத்த அமலாக்கம் தாய்லாந்து கம்போடியாவுக்கு பேச்சு. ஸோ கம்போடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சோழர் காலத்தில் ஏற்பட்ட சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம டிவியில் பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத நியூஸ். விஜயகாந்தோட 2ஆம் ஆண்டு நினைவு தினம், குடியரசு துணைவர் இன்று புதுச்சேரி வருகை. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல. ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தினமணி நியூஸ் பேப்பரை நம்ம ரீட் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம டெய்லியும் பார்த்துருவோம். ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸோட அண்ட் புது விதமான நியூஸ் பேப்பர் ரீடிங்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. SenderMap. You dare to dream, we care to accomplish.